السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. وقال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤولون عن رعيته. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகளின் ஹஜ்ஜு என்று போற்றப்பட்ட ஜும்மாவுடைய நாள் நிறைய ஸலவாத்துகள் சொல்லுவதற்கும், ஜும்மாவுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய துஆ செய்வதற்குமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கிறான். இந்த நல்ல நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதிகளில் நடந்து வருகிற போர் சூழல்களிலிருந்து இஸ்லாமிய உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லெபனான் என்ற பாரம்பரியம் நிறைந்த ஒரு நாட்டை துண்டாடுவதற்கான சூழ்ச்சிகளில் இருந்து இஸ்ரேலிய யூத சதிகளை அல்லாஹ் முறியடிப்பானாக. வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பாலஸ்தீன் மக்களுக்கு சுயராஜ்யத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை அவன் எப்படி படைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருக்கிறானோ அப்படி படைத்திருக்கிறான். உயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளோடு எல்லா பருவகாலத்தையும் படைத்தவன் அல்லாஹ். ஆனால் மனித அறிவு மிக மிக குறைந்த அறிவு. மழை வேண்டும் என்பான், மழை பெய்தால் இப்படி பெய்கிறது என்று சடைந்து கொள்வான். வெயில் வேண்டும் என்று சொல்வான், கடுமையான வெயில் அடிக்கிற பொழுது தாங்க முடியாமல் புலம்பி தீர்ப்பான். உயிர்கள் வாழ்வதற்கு பஞ்சபூதமும் அவசியம் என்பதை படைத்த ரப்பு அவன் நிர்வகிக்கிறான். எல்லா பருவங்களும் மாறி வருகிற பொழுது உயிர்கள் வாழ்வதற்கான இயற்கை சூழல் எளிதாக அமைவதற்கான சூழல்களை அவனே மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஈமானிய சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற பாடம், பூலோக மாற்றங்கள் அல்லது பருவகாலங்களின் மாற்றத்தை காரணம் காட்டி இபாதத்து செய்வதில் பின்னடைவு வேண்டாம் என்பது குர்ஆனுடைய செய்தியாகும். ஏன் லோகருக்கு வரல,
பயங்கர வெயிலுங்க. இதை சொல்லாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பருவகாலங்களில் எல்லாவற்றையும் அனுபவிப்பதுதான் ஆரோக்கியத்தினுடைய வழி. பருவங்கள் மாறாமல் இருந்து விடும் என்று சொன்னால் உயிர்கள் வாழ்வதில் பேராபத்துகள் நிகழ்ந்துவிடும். பெருமானாருடைய சோதனைகளில் மிக கடுமையான சோதனை தபூக் யுத்தம். கடைசி காலத்தில் நடந்த நீண்ட தூர பிரயாணத்தின் பின்னணியில் தௌஹீதின் கலிமாவை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் மேற்கொண்ட போர். அது கடுமையான வெயில் காலத்தில் வந்த பொழுது முனாஃபிக்குகள் ஒரு செய்தியை பரப்பினார்கள். இந்த வெயில்ல எல்லாம் வர முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், உடலுக்கு கேடு ஏற்பட்டுவிடும். போரிலிருந்து பின்வாங்குவதற்காக, ஜிஹாத் என்ற இபாதத்திலிருந்து பின்வாங்குவதற்காக பருவகாலத்தை அவர்கள் காரணம் காட்டிய பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரித்தான். நபியே சொல்லுங்கள், குல் குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. எந்த கோடை உஷ்ணத்தை நீங்கள் பயப்படுகிறீர்களோ, காரணமாக சொல்லுகிறீர்களோ, நபி அவர்களுக்கு நீங்கள் எச்சரியுங்கள், நரகத்தின் சூடு இதைவிட பயங்கரமானது, நரகத்தின் தண்டனையும் கொடுமையும் இதைவிட பயங்கரமானது. எனவே பருவ மாற்றத்தை காரணம் காண்பித்து இபாதத்துகளில் நீங்கள் பின்னடைவு செய்வதை ஒருபோதும் நம்ப வேண்டாம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. ஒன்று குழந்தைகளுடைய விடுமுறை காலம், இன்னொன்று கடுமையான உஷ்ண காலம். இந்த பருவச் சூழல்களை பயன்படுத்தி இபாதத்துகளின்பால் கவனம் செலுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர, சுற்றுலாவுக்கு செல்லுகிறோம் என்ற காரணத்தையும் கடுமையான வெயில் என்ற காரணத்தையும் காட்டி தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்ற இபாதத்துகளில் நம்மை பின்தங்க செய்வது மறுமையின் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அந்த மனோநிலையிலிருந்து மாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு செய்த பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? முழு மனித சமுதாயம் சிக்கிக் கொண்டிருக்கிற குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலையை தந்தார். அல்லாஹுக்கு கோடி கோடியா சுக்ர் செய்யும். ஒரு மூமியினுடைய அழுத்தமான நம்பிக்கை, வணக்கத்திற்குரியவன், சத்தமா சொல்லுங்க, வணக்கத்திற்குரியவன், அதுல எல்லளவும் நமக்கு சந்தேகமோ அதில் தடுமாற்றங்களோ இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த உலகம் எதில் குழம்பிக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து பிறவியிலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு தீர்வை தந்து விட்டான். சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க். எல்லாமே அவன்தான். பிற சமுதாயங்கள் எதில் தடுமாற்றம் அடைந்து மாற்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஓட்டம், அந்த டென்ஷன் ஈமானிய சமூகத்துக்கு இல்லை. இரண்டாவது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று வழிகாட்டி வேண்டும். அதையும் நமக்கு அல்லாஹ் பிறப்பிலேயே தந்து விட்டான். உங்களுடைய வழிகாட்டி, உங்களுடைய தலைமை பீடம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒரு பாரம்பரிய சமுதாயம் 1500 ஆண்டுகளாய் உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவது இதுதான். இரட்டை கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ். குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எங்க தலைமை சொல்லுச்சுன்னு சொல்ற அந்த வார்த்தைகளை ஈமானிய சமூகம் வாபஸ் வாங்கிக்கணும். நம்முடைய ஒரிஜினல் தலைமை இது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதில் அழுத்தமும் திருத்தமும் இல்லாத பட்சத்தில் தான் பிற தலைமைகளை தலைமையாக நாம் முற்படுத்த முனைகிற பொழுது ஏராளமான சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறோம். பெருமானாருடைய தலைமைத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? 1500 வருஷமா பொருந்தினது. இந்த கியாமத்து வரைக்கும் அந்த தலைமைதான் பொருந்தும். விஞ்ஞானத்தினுடைய எப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும்
கல்வித்துறையில் எவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும், மனித சமூகத்தினுடைய வாழ்வியல் நெறிகளில் எவ்வளவு வளர்ச்சிகள் வந்தாலும், இந்த பிறப்பின் நோக்கத்தோடு தரப்பட்ட சித்தாந்தங்களின் தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ். 2 வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று மக்கத்து வாழ்வு, 13 ஆண்டு காலம் நபியாக. அதற்கு முன்னர் 40 ஆண்டு காலம் ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாய், ஒழுக்கத்தின் அடையாளமாய், நாகரிகத்தின் அடையாளமாய் 53 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு சாட்சி அந்த சமூகம். அந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் வேறுபாடு இல்லாமல் சொன்னார்கள். பாலஸ்தீனத்திற்கு வணிகத்திற்கு சென்றிருந்த அபூ சுஃபியான் வியாபார நோக்கத்தோடு, அரபுலகம் மக்காவில் இருந்து யாராவது வந்திருக்கிறார்களா? அரசர் அழைக்கிறார். அபூ சுஃபியானுடைய குழு போகிறது. உறவுக்காரர் ஒரு பக்கம், கடுமையான பெருமானாரின் எதிரி. பெருமானாரை குறித்து அரசர் விசாரிக்கிற பொழுது, உங்க ஊர்ல ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாராமா, இறை தூதர் என்று சொல்லி மக்களை புதிய மார்க்கத்தின்பால் அழைக்கிறார், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு எதிரிக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தால் என்ன சொல்லி இருப்பார்? தன்னுடைய கோபதாபங்கள், ஆதங்கங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பார் இல்லையா? அபூ சுஃபியான் மிகுந்த நாகரிகத்தோடு சொன்னார், பிறப்பில் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர், வளர்ப்பில் நிகரில்லாத நல்லவர், வாய்மையோடு வாழ்பவர், கொடுக்கல் வாங்கலில் தூய்மையானவர், சமூக அநாகரிகங்களில் சிக்கிக் கொள்ளாதவர், வாக்கு சுத்தமானவர். எதுவெல்லாம் பெருமானாரின் வாழ்வோ அது அத்துணையும் எதிரி அபூ சுஃபியான் சொல்லுகிறார். கடைசியில் சொன்னார், எங்களுக்கும் அவருக்குமான போராட்டம் என்னன்னா, காலங்காலமாய் நாங்கள் வழிபட்டு வந்த பல விக்கிரக ஆராதனைகளை அவர் சாடுகிறார், எதிர்க்கிறார், அதற்குத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். இது வரலாறு. எதிரிகள் கூட பெருமானாருடைய 53 ஆண்டு காலத்தில் மக்காவின் வாழ்வையின் தூய்மையை சொன்னார். யாருமே சபிக்கலையே, கடும் வார்த்தைகளால் பெருமானாரை சொல்லவில்லையே. பெருமானாரின் மீது எதிர்ப்பு காட்டியது அவர் நபின்னு சொல்றதுலதான் இவங்களுக்கு பிரச்சனையே. சிலதெல்லாம் கேட்டாங்க, நீங்க ஒரு எத்தீம் எப்படி எத்தீம் எப்படி நபியாக முடியும்? அவர்களுடைய அறியாமை. உங்களிடத்தில் பொருளாதாரமே இல்லை, பொருளாதாரமே இல்லாத ஒரு ஏழை எப்படி நபியாக முடியும்? நீங்கள் ஒரு வணிகர் அல்ல, வணிகம் தெரியாதவர் எப்படி நபியாக முடியும்? அதை சான்றக்கு அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தையில மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. அவர் பைத்தியக்காரராக இருப்பார், அவர் ஒரு சூனியக்காரராக இருப்பார். இது மாதிரி தான் எதிர்ப்புகளை தெரிவித்தார்களே தவிர நபிகள் நாயகத்தினுடைய சுய வாழ்வு குறித்து எல்லளவும் எதிரிகள் கூட விமர்சனம் வைக்கவில்லை. அவ்வளவு பரிசுத்தமான வாழ்வு. சரி, எவ்வளவு பரிசுத்தமான மனிதர். அந்த சமுதாயத்தில் வாத விவாதத்தோடு தான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். மக்களை சிந்தியுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லுகிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விக்கிரக ஆராதனை புரிந்தாரா? மூட நம்பிக்கைகளை மேற்கொண்டாரா? பலி கொடுத்தாரா? இவ்வளவு உச்சபட்சமான வரம்பு மீறிய அநாகரிகங்களை அவர் நடைமுறைப்படுத்தினாரா? நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், நான் உண்மை சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏத்துக்கலையே, ரொம்ப காலம் பிடிச்சது, 13 ஆண்டு காலம் பிடித்தது. ரொம்ப குறைவான எண்ணிக்கை, 100களில் அடங்குகிற எண்ணிக்கை.
இதை நம்ம நல்லா ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த 13 ஆண்டு கால மக்காவினுடைய பாப்புலேஷன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பாப்புலேஷன், மக்கள் தொகை 100களுக்குள் அடக்கம். பின்னாடி ஒரு வாழ்க்கை மதீனா 10 ஆண்டு. எனவே பெருமானாருடைய வாழ்வை ஹிஜ்ரத்திற்கு முன்பு, ஹிஜ்ரத்திற்கு பின்பு என்று வரலாறு சொல்லுது. இந்த 10 ஆண்டுகளின் இறுதியில் பெருமானார் ஹஜ் செய்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் விதா. அப்ப பாப்புலேஷன் எவ்வளவுனா 1,24,000 பேர். 100களில் இருந்த ஒரு ஊர், ஒரு நகரம், ஒரு நாடு லட்சங்களாய் பரிணாமம் பெற்றது இன்னொரு இடம். கால அளவு 13 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பில் 100களில் ஆதரவாளர்கள், வெறும் 10 ஆண்டு உழைப்பில் லட்சங்களில் ஒரு சமூகத்தினுடைய ஆதரவாளர்கள். மூமின்களே, உலக சாதனை படைத்த பெருமானாருடைய வாழ்வில் இந்த இரட்டை வாழ்வு உலகத்திற்கு ஒரு ஆழமான செய்தியை, குறிப்பாக நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு பாடத்தை தருகிறது. இந்த வித்தியாசம் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, அங்கு என்ன அதிசயம் நிகழ்ந்தது? ரெண்டுமே ஒரே நாடு, ஒரே சமூகம், இருபெரும் நகரங்கள். ஒரு நகரத்தில் 13 ஆண்டு உழைப்புகளில் கடுமையான எதிர்ப்பு, உயிரிழப்பு. ஒரு நகரத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு, ஆயிரங்களில் தாண்டி லட்சங்களில் போய் ஆதரவாளர்கள் நின்று அங்கிருந்து புறப்பட்டு உலக சாம்ராஜ்யங்களை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உச்சரிப்பதற்கான வார்த்தைகள் அல்ல, வாழ்வதற்கான வார்த்தை. இங்க எவனும் நமக்கு தலைமை கிடையாது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. அப்படின்னா ஈமானத்தை புதுப்பிக்கணும். இல்ல என் தலைவன் வேறன்னு சொன்னீங்கன்னா நீ மறுபடியும் களிமா சொல்லணும். ஒரு பெரிய நீண்ட கால வரலாற்று சமுதாயம், இதனுடைய தொன்மையான அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை சித்தாந்தம் அது உறுதியோடு நிற்கிறது. நான் வணங்குபவன் அல்லாஹ் மட்டுமே, நான் தலைமையாக ஏற்றுக்கொண்டது முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமே. இதுதான் ஈமானிய சமூகத்தினுடைய பாலபாடம். அதுல நழுவும் பொழுதெல்லாம் சோதனைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். யோசிக்கிறோம், அது எப்படி சாத்தியப்பட்டது? நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிப்போமே. நான் ஒரு 10 வருஷம் பாலக்காட்டில் குடியிருந்தேன், அதே தொழில் தான் செஞ்சேன், ஆயிரங்கள்ல சம்பாதிச்சேன். பிறகு கோயம்புத்தூருக்கு இடம்பெயர்ந்து வந்தேன். இங்கு ஒரு 10 ஆண்டுகள் தான் ஆனது. என்னுடைய வருமானங்கள் லட்சத்தில் போனது, என் சொத்து மதிப்பு கோடியில் போனது. வித்தியாசத்தை கேட்டால் சொல்லுவார், சொல்லுவாங்களா இல்லையா? காரணத்தை சொல்லுவார். இந்த ஹிஜ்ரத் என்பதே இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக அல்லாஹ்வினால் நடத்தப்பட்டது. மூமின்களே, இந்த வரலாற்று பின்னணியில் நடப்பு சமூகம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? 13 ஆண்டு காலம் மக்காவில் அதிகாரம் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ். நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கம் வருதுங்களா? சொல்லுங்க, தூக்கம் வருதா? ஜும்மா ரொம்ப முக்கியமான ஜும்மா இது. சும்மா தூங்கிட்டு போறதா இருந்தா வந்து தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம். நீ என்ன வேலை மார்க்கத்தை சொல்லு, நான் இப்படித்தான் நாசமா போவேன்னு சொன்னா அவங்களுக்கு சும்மாவும் தேவையில்லை, பயானும் தேவையில்லை. ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை வாழ்வின் பாதுகாப்பு அம்சம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிகாரம் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ் 13 ஆண்டு காலம் ஒன்பே அடி வாங்கிட்டே இருந்தாங்க. பொறுமைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரிட்டன் இல்லை, ரிட்டன் கொடுக்கிற அதிகாரம் இல்லை, படைபலம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பின்புலம் இல்லை. இதில் செஞ்சு போனாங்க. அல்லாஹ் தெம்ப கொடுத்தான்.
மதீனாவிற்குள் நுழைகிற பொழுதே ஆரம்பமாக பெருமானாருக்கு கிடைத்த அற்புதம், அதிகாரத்தோடு நுழைந்தார்கள். நம்மளே தானே சொல்றோம், ரோட்ல ஒருத்தனை கூப்பிட்டு சத்தம் போடுறோம், ஏன்டா இப்படி வண்டி ஓட்டிட்டு வர்ற? அவன் திருப்பி கேட்கிறான், நீ என்ன போலீஸாங்க? கேட்கறக்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்பது அதனுடைய பொருள். அதே யூனிஃபார்மோடு கேட்கிற பொழுது இவன் இருந்து வர்ற ரெஸ்பெக்ட் வேற. சாரிங்க சார், தெரியாம வந்துட்டேன், இனிமேல் வரமாட்டேன். ஒரு அதிகாரம் என்ன செய்யும் என்பதை பெருமானாருடைய இரட்டை வாழ்க்கையில் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அதிகாரம் இல்லாத மக்கா மிக பெரும் பலகீனத்தை தந்தது. அதிகாரத்தோடு கிடைத்த மதீனா மிக பெரும் வெற்றியை தந்தது. விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கானே தவிர பிற மனிதர்களுக்கு அடிமையாக இருக்க சொல்லவில்லை. நாம தொடர்ந்து பிறருக்கு அடிமையாக இருப்பதை விரும்புகிறோம், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதில் நெஞ்சை நிமித்தி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. நம்ம சமூகம் தானே, கலிமா சொன்னவங்க தானே, அடிமை மாதிரி சுத்துறாங்க, அடிமை மாதிரி சுத்துறான். ஜும்மா முடிச்ச பார்க்கலாம், அடிமைகள் கூட்டத்தை பார்க்கலாம். அவனும் நம்ம பிள்ளைதான், நம்ம அண்ணன் தம்பி தான், கலிமா சொன்னவன் தான். ஆனால் அவனுடைய மனோநிலையில் இவர்கள் நமக்கு வாழ்வை தந்து விடுவார்களோ? நிச்சயமா கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அடிமையாக வைக்கப்படுவதற்கு அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். நீ யாராவோ இரு, எந்த கொடியாவோ இரு, எந்த கட்சியாவோ இரு, நீ எல்லா இடத்திலும் அடிமை என்பதை தயவு கூர்ந்து உணர். தேசம் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நம்ம நிலைமை இதுதான். ஒத்துக்கணும். நீங்கள் யாருக்கோ கூஜா தூக்குகிறீர்கள், அவர்களை துளி கூட உங்களை மதிப்பதில்லை. இது பொதுவான பார்வை. நான் சொல்றேன், பெருமானாரை அல்லாஹ் பரீட்சை வைத்தான். அதிகாரம் இல்லாத மக்கா சாதிக்க முடியவில்லை, அதிகாரம் மிகுந்த மதீனா சாதித்தார்கள். உள்ள போகும்போது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. பெருமானாருடைய மதீனா வாழ்வே புரட்சிகரமானது. உள்ள போறாங்க, மதீனாவுக்கு தலைவர் யார், தலைமை யார், அதிகாரம் யார், எல்லாம் ஒரு மாதிரியா பேசி யூதனில் இருந்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவனை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அல்லாஹ்வுடைய நாட்டம். கால்நடையாக 12 நாட்கள் பயணித்தார்கள். அங்கு ஒரு கூட்டம் இருந்தது. தன்னுடைய நாடு, தேசம், மொழி, இனம், பொருளாதாரம் இதையெல்லாம் தாண்டி கற்பனையில் முஹம்மது ரசூலுல்லாவை அனுபவித்த ஒரு சமுதாயம். ஆண், பெண், சிறுவர்கள், குழந்தைகள். வரலாறு ரொம்ப அற்புதமானது, அபூர்வமானது. மாச கணக்கில் மதீனாவின் எல்லையில் மலை முகடுகள் மேல் ஏறி நின்று நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த தலைமை வருகிறதா என்று பார்த்தார்கள். இதான் வரலாறு. பெருமானார் வருவாங்கன்னு தெரியும், இவங்கெல்லாம் யாரும் பார்த்ததில்லை, சிலர்கள் தான் பார்த்திருக்காங்க. மதீனாவின் மக்கள் சிலர்கள் தான் மக்காவிற்கு தேடி போய் பெருமானாரை பார்த்து விட்டு வந்தார்கள். பெரும்பான்மையான மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இல்லை. அந்த நூரே முஹம்மதை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. பல நாட்கள் போய்விட்டு ஏமாற்றத்தோடு திரும்புவார்கள். அல்லாஹ்வின் நாட்டம் மக்கா அதிகாரம் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாவை கொலை செய்ய முடிவெடுத்தது. களத்தை மாற்றி நடந்தே வந்து சேர்ந்தார்கள் மதீனாவிற்கு. அன்றைய பகல் மதீனாவின் மக்களுக்கு சொர்க்கத்தின் வாசலாக இருந்தது. மாதக்கணக்கில் எதிர்பார்த்தவர்கள் 2 உருவங்கள் நடந்து வருவதை பார்த்ததும் அந்த ஏக்கம், அந்த ஆசையெல்லாம் பாட்டுல காமிச்சாங்க. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதா லில்லாஹிதா. நாங்கள் எதிர்பார்த்த எங்களின் தலைமை நிலா, சந்திரன் வந்துவிட்டது. நாங்கள் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். வரவேற்கும் பொழுதே பரபரப்பு. அங்க உன்னை காமிச்சாங்க, இந்த மண்ணிற்கு இனி
அதிகார மாற்றம் வரப்போகிறது. அது நிகரற்ற ஒப்பற்ற தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப நேற்று வரைக்கும் நடந்தது காலாவதியாகிவிட்டது. காலெடுத்து உள்ளே வருகிற பொழுது எஸ்ரிப்ங்கிற பேரில் இருந்த ஊருக்கு பெயர் மாறுகிறது, மதீனான்னு மாறிச்சு. மதீனான நகரம், நம்ம பாதியை தான் சொல்றோம், மதீனத்துன் நபவி. மதீனத்துன், இது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இது உள்ள வரும்போது ஒரு அதிகாரம் எப்படி தீர்மானிக்கிறது தெரியுமா? உலக வரலாற்றிலேயே 50 பெயர்களால் அழைக்கப்பட்டது மதீனா. பெருமானார் உள்ளே நுழைந்ததும் நபியின் நகரம் என்ற பெயரோடு கியாமத்து வரைக்கும் நின்று நிற்கிறார். என் மதீனான்னு சொல்லுவாங்க. உள்ள வந்துட்டாங்களா? அதிகாரம் எப்படி மாறுது? அந்த நகரமே நபியினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. வந்துருச்சா? முதல் வேலை பள்ளிவாசல் கட்டினாங்க. குபாவில் கட்டினார்கள், வழியில ஜும்மா பள்ளி கட்டினார்கள். மதீனாவிற்குள் வந்து காசு கொடுத்து இடம் வாங்கி மையப்பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்பட்டு மஸ்ஜிதுன் நபவி, என்னுடைய பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டினார்கள். பல் சமயம் வாழ்ந்த ஒரு தேசம். பெரும்பான்மையாக யூதர்கள், சிறுபான்மையாக கிறிஸ்தவர்கள், அதிலும் சிறுபான்மையாய் நெருப்பு வணங்கிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும். அதனால அடிப்படை வேலைகள் முடிச்ச உடனே நாட்டின் ஒரு கூட்டத்தை பெருமானார் ஏற்பாடு செய்தார்கள். எல்லா சமயத்து மக்களும் வந்தார்கள். அறிவிப்பு செஞ்சாங்க, உங்க ஊர்ல தேர்தல் நடந்தது, நீங்க தலைவரெல்லாம் தேர்வு செஞ்சீங்க, அதெல்லாம் இனி செல்லுபடியாகாது. இது என் மதீனா. இது சொல்லுங்க. அப்படி தமிழகத்தில் நாம் சொல்வதற்கான ஒரு வார்த்தையும் ஒரு சூழலும் வருமானா, இருந்ததை தொலைத்து விட்டு அனாதைகளாய் உட்கார்ந்திருக்கும். நான் சொல்பவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு காட்சி இருந்தது. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப், அவர் யாரை சொல்றாரோ அவர் தான் முதலமைச்சர். கேரளாவில் ஷிஹாப் தங்கள் யாரை சொல்லுகிறாரோ சொல்லுங்க, அவர் தான் முதலமைச்சர். இருந்ததை இழந்து விட்டு அனாதைகளாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் தன் கோலத்தை மாற்றிக்கவே இல்லை. இப்ப நம்ம ஆளு மௌலுது ஓதுறதெல்லாம் சிறுக்குனா, பாத்தியா ஓதுறதெல்லாம் மார்க்கத்துல இல்லைனா, எங்கெங்கயோ போய் காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க பாவம். சகோதர சமுதாயம் சொல்லுது, நீ முஸ்லிமாவே இரு, நான் இந்துவாவே இருக்கிறேன், நடிக்காதாங்கிறான். நீ ஏண்டா நடிக்கிற? சில இடங்களில் மந்திரித்ததற்கெல்லாம் அடித்தவர்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? கௌரவோதி மந்திரிச்சதை எல்லாம் கையை உடைச்சிருக்காங்க, ஷிர்க்குன்னு இருக்கான். இப்ப அல்லாஹ் அவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்கிறத, நீ முஸ்லீமா வேறு. காயிதே மில்லத் எப்பயுமே முஸ்லீமா இருந்தாரு. சட்டசபைக்கும் அந்த தொப்பியில போனாரு, நாடாளுமன்றத்திற்கு போனாரு. சமது சாஹிப் அப்படித்தான் இருந்தாரு, லத்தீப் சாஹிப் அப்படித்தான் இருந்தாரு, பனாத்வால் அப்படித்தான் இருந்தாரு, ஜின்னா சாஹிப் அப்படித்தான் இருந்தாரு, அபுல் கலாம் ஆசாத் அப்படித்தான் இருந்தாரு. அவங்களும் யோசிப்பாங்கல்ல, சகோதர சமுதாயம் யோசிக்குமா இல்லையா? ஏன் பாய் நம்மள்கிட்ட வந்து கும்பிடுறாரு, ஏன் தொப்பி கழட்டிட்டான் திருட்டு பையன்? அவன் சொல்றான், நான் நானாக இருக்கிறேன், நீ நீயாக இரு. அதை பெருமானார் கூட்டம் போட்டு சொன்னார்கள், என் மதீனா, அதிகாரம் முழுக்க என்னிடம் இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஜனாதிபதி, பிரதமர், உச்ச தலைவர் அதெல்லாம் கிடையாது. உச்சமே தான். ஏன்னா இந்த வார்த்தை வேற யாரும் சொன்னா அது ஷிர்காய். வேற யாரும் சொன்னா சொல்லுங்க. எனக்கு பிறகு எவனாவது சமுதாயத்தில் தன்னை நபி என்று சொன்னால் அவனை கொன்று விடுங்கள் நாங்க பெருமானார். ஈராக்கில் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தாங்க ஜெயிலுக்கு. அவன்கிட்ட விசாரிச்சாங்க, என்னடா பிரச்சனை? நான் இறை தூதர்ன்னு சொன்னேன், என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, செல்லில் அடைச்சாங்க. அங்க ஏற்கனவே ஒரு குற்றவாளி இருந்தான். அவன் கேட்டான், என்னடா தப்பு பண்ணி நான் இங்க வந்திருக்கிறான்னு. அநியாயமா இருக்கு, நானும் ரசூலுல்லாஹ்னு சொன்ன பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிறவன் கேட்டான், நான் தான் உன்னை அனுப்பவே இல்லையே. அந்த ஊர் என்ன சொல்லிட்டு இருந்திருக்கு சொல்லுங்க? அல்லான்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அவன் அல்லான்னு சொல்லும் போது அவனை பிடிச்சி கொண்டு வந்து உள்ள போட்டாங்க.
இவன் ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது இவன் கேட்கறான், நான் ஒன்னு அனுப்பல. இப்படி உலகம் முழுவதும் பைத்தியங்கள் இருக்கும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கா இல்லையா? இந்த போர்கள் ஆகாதுன்னு சொல்லி போப்பாண்டவர் எச்சரிக்கிறார். இந்த லூசு நான் தான் போப்பாண்டவர் போடுறோம். உலகம் யாரு கையில சிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்படுதுன்னு பாருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் மனித குலத்தின் உயிருள்ள வழிகாட்டி. எல்லாத்தையும் கூப்பிட்டார், தன் மஸ்ஜிதில் வச்சார். சொன்னாங்க, இது என் மதீனா, நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழலாம், நீங்கள் நெருப்பு வணங்கிகளாக வாழலாம், நீங்கள் யூதர்களாக வாழலாம். நான் அல்லாஹ்வின் தூதர், நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பு. ஆனால் ஏன் உங்களை வர சொன்னேன் தெரியுமா? இப்பொழுது இது நம் மதீனா. இந்த மதீனாவை பாதுகாப்பதற்கு மதசார்பற்ற ஒரு கோட்பாடை நான் உருவாக்கி தருகிறேன். அதான் பெருமானாருடைய திட்டம். நல்லா கவனிக்கணும். அதிகாரம் இல்லை என்று சொன்னால் வாழ்வதே பிரயோஜனம் இல்லை. உங்க மகன்கிட்ட பேசும்போது மகன் எதிர்க்கிறாங்க, இப்ப நீங்க அங்க ஒரு அதிகார சொல்லை சொல்றீங்க. என்ன சொல்லு? என்ன சொல்லுது? நான் பாய் இப்பயே தூங்கிட்டு இருக்கீங்க, 23ஆம் தேதி தூங்கி தொலைச்சிடாதீங்க, நாடு நாசமா போயிடும். பாய் உங்க பையன் தப்பு பண்றான், அவன் மீது நடவடிக்கைக்கு நீங்கள் ஒரு அதிகார சொல்லை சொல்வீர்கள். என்னது? அத்தா. ஏன் அவன் மனசுக்குள்ள வந்துடக்கூடாது, டேய் மறந்துடாதரான அவங்க அத்தா. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தா நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மூணாவது அவளுக்கு கேட்டா அவன் மானம் பங்கப்படுத்தப்படுவார். ஏன் இவன் திருப்பிக்க நீ என்ன எங்க அப்பனாங்குவான். கரெக்டா? அதிகாரம் வேண்டும். குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, உலக அரங்கத்திலும் சரி. நம்ம காலத்துல எல்லா பாடத்தையும் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறானே. அதிகாரத்தை நோக்கி அந்த போட்டி, பொறாமைகள், சண்டைகள் சர்வதேச அளவில் இருக்குது. அப்பொழுதெல்லாம் மனிதர்கள் எப்படி மிருகங்களாய் மாறுகிறார்கள். அவங்க தப்பிக்கிறதுக்கு தான் மதமாச்சரியங்களை கலவரமாக கட்டி விடுகிறார். ஆனால் பெருமானார் அப்படி அல்ல, தெளிவா சொன்னாங்க. இந்த பள்ளிவாசல்லே நீங்க தொழுகணும்னா தொழுதுக்கன்னா. நஜரான் தேசத்து 40 பாதிரியார்கள் பெருமானாரிடம் இஸ்லாம் குறித்து விவாதம் செய்ய வந்தபடுது சொன்னார்கள், தொழுகைக்கு நேரம் ஆச்சு, நான் தொழுக போறேன், உங்களுக்கு ஏதாவது விவாதத்தை செய்யணும்னா இங்கேயே செஞ்சுக்கன்னா. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? நான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்றத நீங்க ஜனநாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. மனசிலாயோ பாய்? சிரிச்சுனாச்சு காமிங்க பாய், எல்லாம் பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன? எல்லாவற்றையும் அல்லாஹ் காட்டி தருகிறான். நம்முடைய அளவுகோல் தராசு என்னன்னா, ஈமானிய தரத்தில் இருந்துதான் இதை பார்க்கணுமே தவிர நீங்கள் கட்சி, மதம் அந்த அளவுகோல்ல ஒரு மூமின் பயணிக்கவே கூடாது. தயவு செய்து பயணிக்காதீர்கள். நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், குருட்டுத்தனமாய் அதிகாரத்தை நீங்கள் நம்பாதீர்கள். ஏன்னா என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மத பேதமையை காட்டவே இல்லை. குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனாங்க. பிற சமுதாயத்தினுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள். ரிட்டன் அல்லாஹ்வை விமர்சனம் செய்வார்கள். அல்லாஹ்வை விமர்சனம் செய்வதற்கு நீ காரணியாக இருந்தாய், நீ குற்றவாளினா. எப்படிப்பட்ட சமூகம் நாம சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு அதை பாசிசம் செய்யும். நம்முடைய அறியாமை கொந்தளிக்க மட்டும் செய்கிறோமே தவிர நம் தலைமையின் வழிகாட்டுதல் என்ன யோசிக்கவே மறுக்கிறோம். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்கள் காலம் கடந்து யோசிக்காதீர்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். இப்பவும் ரசூலுல்லாஹ் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறார்கள். ஒது செய்ய போறீங்களா? பைப்பை திருப்பி விட்டு கண்ட மாதிரி கழுவிட்டு வந்தீங்கன்னா அது பேர் கை கால் கழுகிறது. பைப்பை திருவிட்டு 3 முறை கழுகுறீங்க, சிந்தனையில ஓடுது. இதுதான் சுன்னத்துன்னு. சுன்னத்தனா என்ன பாய்? சுன்னத்தனா என்ன? ரசூலுல்லாஹ் என் ஒலுவை 1400 ஆண்டுகள் கழித்தும் அவர்களே தீர்மானிக்கிறார்கள். 3 முறை கழுகு, அதுதான் என்னுடைய தலைமை. பிஸ்மில்லாஹ் சொல்றாரு, துவா ஓதுறாரு, முகத்தை வட்டரை பார்த்து கழுகிறார், கையை அளவு பார்த்து கழுகிறார், விரல்லாம் கோதி கோதி கழுகிறாரு. பக்கத்துல சும்மா கை கால் கழுகிட்டு போடு, சும்மா கழுகிறது கை காலு, இது என் நபியினுடைய ஒலுவின் வழிகாட்டுதல் சொன்னாங்களே. இது தொழுகிறது அல்லாஹ்வுக்கு.
ஆனா நான் தொழுவதை போல நீங்கள் தொழுங்கள், ஏன்னா நான் உங்க தலைவர். குனியும் திருச்சமாத்தில் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இன்னைக்கு ஜும்மால இருந்து கிழக்கு பார்த்து தொழுகுவோம். சொல்லுங்க, ஏசி எல்லாம் போட்டாச்சு, ஜும்மா 4 ரக்காத்தாவே தொழுக வச்சிருங்க, அசைக்க முடியாது. அந்த இடத்தில் பேர் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தை குறைத்து குத்துபாவை தந்தார்கள். அப்படித்தான் செய்வோம், என் தலைவரின் ஆணையம். நீ எப்படி ருக்குல இருக்கணும், ஜிம்முக்கு போய் பழகிட்டான், ஜிம்மில் செய்யற மாதிரி ருக்கு இப்படி போனா என்ன செய்வான் சொல்லுங்க? கூடாது. சுஜூத் இப்படித்தான் செய்ய வேண்டும், சலாமின் வார்த்தை இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தலைமையின் தாக்கம் இவ்வளவு பெற்ற சமுதாயம் அதிகாரம் குறித்து கவலைப்படணுமா இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்றான். காரூன் பஞ்சத்துல இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினால பொருளாதாரம் கிடைத்தது, ஜகாத்து கொடுங்கன்னு சொன்னான். மாட்டை நான் சம்பாதிச்சதுன்னா அல்லாஹ் அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துட்டு அவன் ஒரு உபதேசம் செய்யறான். நீ மனுஷனா எப்படி தெரியுமா வாழணும், உன்னுடைய சுயமுயற்சியில் எதுவுமே கிடைக்கல, நான் கொடுத்ததுங்கிறான். நான் கொடுத்தது, அதனால் நான் கொடுத்ததை பெரும் பொழுதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த செல்வம், கல்வி, அதிகாரம் இது எல்லாம் வச்சு நீ மறுமையை தேடு. உலக சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற பாடம். அதிகாரம் கிடைச்சது, தலைகீழ நடந்தாருன்னா நம்மளே சொல்லுவோம், ரோட்ல சுத்திட்டு இருந்த சைத்தானுக்கு தலைவராக்கின உடனே தலகால் புரியாம நடக்குதுன்னு சொல்லுவோம்ல, பாய் சொல்லுவோம்ல. அல்லாஹ் சொல்றான், டேய் உனக்குத்தான் சொல்றேன், அதிகாரம் என்ற நியாமத்தை நான் தந்தேன், அதை வச்சு நீ மறுமையை தேடு. சரி, அல்லாஹ் மறுமையை தேட சொல்லிட்டான். தஸ்மீமினை எடுத்துட்டு தலைவர் பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஜமாத் எப்படி நடக்கும்? அப்படி இல்லை. அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு அதிகாரத்தை வைத்து மறுமையை தேடு. வலா தன்ச நசீபுக மினத் துன்யா, உன் வாழ்க்கையை மறந்துடாத. சில பெண்கள் சொல்லுவாங்க, கட்சின்னு சொல்லி சுத்த போயிட்டான், போன மாசம் போனவன் கொள்ளையில போனவன், இங்க பருப்பு இல்லை, பால் இல்லை, தயிர் இல்லை, குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இருக்கா இல்லையா? பெருமானாருடைய தலைமை சொல்லுகிறது, அவர்கள் ஒரு அரசியல்வாதி, அதிகாரமிக்கவர்கள். ஆனா அடுத்த 1 வருஷத்திற்கான செலவினங்களை இந்த வருடமே மனைவிமார்களுக்கு கொடுத்து விட்டு தான் சமுதாய பணிக்கு போனார்கள் பெருமானார். ஒரு ஆள் அப்படி காமினி, நான் வெளியில போயிட்டேன், சமுதாய சேவை செய்ய போயிட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், நீ நபியை தலைமையாக நம்புபவன் இப்படித்தான் வாழும். யாரையோ நீங்கள் தலைவர்களாக கொண்டவர்கள், அது எப்படி போனா எனக்கு என்ன? மார்க்கம் என்பது வழிகாட்டியா இல்லையா? மோமின்களை நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். பெருமானாருக்கு அதிகாரம் கிடைத்த பொழுது மதச்சார்பற்ற ஒரு சூழலை மதீனாவில் உருவாக்கினார்கள். அப்புறம் மோமின்கள், முஸ்லிம்கள் பெருமானாருடைய வாழ்வை பார்த்து தேசமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது பின்னால் வந்த வரலாறு. ஏன் பெருமானாருக்கு போர்கள் நடந்தது? எதிர்கட்சி தலைவர் அவன் தான் தலைவன் ஆகணும். பெருமானார் வந்த பொழுது தோற்று போனான், அவன் அதிகாரம் வங்கி போனது. உடனே பெருமானாருக்கு எதிராக முனாஃபிக்குகள் கூட்டத்தை உருவாக்கினான். மிகப்பெரிய சவால்களை பெருமானார் சந்தித்தார்கள், உடைத்தெறிந்தார்கள். இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க, வெறும் பிள்ளைகளாக வாழ்ந்துடாதீங்க, அதிகாரம் மிக்கவர்களாய் வாழ வேண்டும். அதுக்கு அடையாளம் கொடுத்தாங்க, நான் நபி, நான் ரசூல், எனக்கு பின்னாடி நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பேர் என்னுடைய பிரதிநிதி ஹலீஃபான்னு சொன்னாங்க. துருக்கி வரைக்கும் அந்த ஹிலாபத் உலகத்தையே கட்டி போட்டது. அதிகாரம் வேண்டும். சும்மா அதிகாரம் இல்லாம ரோட்ல வர்றவங்க எல்லாம் போறவங்க எல்லாம் பேச முடியாது இல்லையா? இப்படி குர்ஆனும் பெருமானாரும் ஒரு ஈமானிய சமூகத்தை வழி நடத்துகிறார்கள். இதை வச்சுட்டு நீங்க வாங்க, உலகத்தில் பன்முகத்தன்மையோடு உலகத்திற்கே வழிகாட்டும் ஒரு தேசம் நமது மண் இந்திய தேசம். நல்லா நீங்க கவனிக்கணும். பாசிசத்தினுடைய பயிற்சியில நாடாளுமன்றத்தில் இருந்து கீழே வரைக்கும் இந்த சமீப காலங்களில்
சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பயப்படாமல் பாசிசம் சொல்லுது, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீங்க பாகிஸ்தானுக்கு போ, நீங்க பாகிஸ்தானுக்கு போ. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல என்பதை பல முறை சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற பாடம் RSS சித்தாந்தம். நான் சொல்றேன், ஒரு களிமா, ஒரு அல்லாஹ், ஒரு குர்ஆன், ஒரு ரசூலுல்லாஹ், நீ சார்ந்திருக்கிற கட்சி கொடிகளும் உன்னுடைய சித்தாந்தங்களும் உன் ஈமானையே தகர்த்து விடும் என்று சொன்னால் நீ அதன் பின்னால் பயணிப்பது என்ன நியாயம்? நீ எல்லா இடத்திலேயும் அடிமை தானே, நீ எல்லா இடத்திலேயும் அடிமை. ரொம்ப தலைவர் மேல உள்ள பிரியத்துல பச்சை குத்தியவர்கள் இந்த ஈமானிய சமூகத்தில் இருக்கிறாங்க. அழிக்க முடியாத பச்சை குத்தியவர்கள், நெஞ்சிலே குத்தியவர்கள். நான் சொல்வேன், உங்களுடைய மறுமை என்னவாகும் என்று யோசியுங்கள். ஏன்னா அழிக்க முடியாத ஒரு தலைமை நமக்கு இருக்கிற பொழுது உங்களை அழிக்கக்கூடிய தலைமைகளுக்கு பின்னால் பயணிப்பது மிகப்பெரிய ஆபத்து. உனக்கு என்ன கிடைச்சிரும்? கவுன்சிலரா? அவ்வளவு வேணாம், அவ்வளவு வேண்டாம். ஒரு வட்ட செயலாளரா உங்களை ஆக்கிருமா? உலக சமுதாயம் உங்களை சேர்ந்து தாக்குவார்கள், பெருமானார் எச்சரித்தார்கள். ஏன்னா இந்த ஈமானுடைய பலம்ங்க, இந்த ஈமானுடைய பலம் உலகமே பயப்படும். அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? நீ சொன்னதை கேட்காம முகமது ரசூலுல்லாஹ்வை மறந்து அவனை தலைவராக ஏற்றிக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு பாதுகாப்பு தர்றேன்னு 54 நாடுகள்லையும் கொண்டு வந்து தன்னுடைய இராணுவத்தை இறக்கி இருக்கிறான். சார்ஜ் யார்கிட்ட வாங்கிக்குவான் சொல்லுங்க? குவைத்து, கத்தரு. அவன்கிட்ட ஈமான்ல பழகினோம். ஏன்னா எந்த தலைவரை தலைவராக சொல்ல வேண்டுமோ மாற்றி ஒருவனை தலைவராக சொன்னா அந்த லூசு பேசுது, என் பின்னாடியே வந்து அப்படின்னு பேசா இல்லையா? சொல்லுங்க. ஒரு மானம் உள்ள, ஒரு சொரணை உள்ளவன். நான் இப்ப பேசிட்டு இருக்கிற அரசியல் சர்வதேச அரசியல். நீங்க யாராவது என் மேல சார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்க தான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. என்ன நம்மளால இருக்கும், அதாவது வெளிவரட்டும் அப்படியெல்லாம் பலது பார்த்தாச்சு. என்றைக்கு உன்னுடைய மறுமைக்கு சொல்லுகிறோம், எந்த இடத்திலேயும் என் ரப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விட்டு கொடுக்க மாட்டேன். உலகம் வேணும், முதலாளியும் சொல்லிக்கலாம், கட்சி தலைவரை கட்சி தலைவரும் சொல்லிக்கலாம். ஆனா என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஈமான் யாரு? அதுக்கு பாதிப்பு வருகிற எந்த தலைமையும் எனக்கு வேண்டாம் என்பதுதான் ஈமான். அந்த இடத்துலதான் அரபு தேசங்கள் தோத்து போனது, ஈரான் வென்று காண்பித்தது. காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றாங்கள. ஒரு குட்டி நாடுங்க, 45 ஆண்டுகள் வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறான். கோடி ரூபாய் நோட் அடிச்சிருக்கான். கோயம்புத்தூர் கொண்டு வந்தா 2 பிரியாணி தான் கிடைக்கும். பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி பயங்கரம். நிக்கிறான்ல, அவன் சொல்றது அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுதான் எங்க தலைமை. முஃமின்களே, அதிகாரத்தை பெற்ற பெருமானார் சொன்னாங்க, எல்லா நாடுகளுக்கும் பயணியுங்கள், உங்களுடைய லட்சியம் லா இலாஹ இல்லல்லாஹ், பரப்புங்கள், வழிபட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், யாரையும் நிர்பந்தப்படுத்தாதீர்கள். உமர் நாயகத்தினுடைய காலத்தில் 80,000 மைல் பரப்பளவு சாம்ராஜ்யம் விரிவானது, ரோம் வீழ்ந்தது, பாரசீகம் வீழ்ந்தது. இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டி அதிகாரத்தோடு பயணித்தது 400 ஆண்டு கால வரலாறு. 800 வருஷம் இந்தியாவில் முகல் ஆட்சி நடந்தது. சும்மா சாதாரண அறிவு. இந்த மன்னர்கள்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த தேசம் இஸ்லாமிய தேசமாக மாறி இருக்கும். அவங்க ஒரு இடத்துல நின்னாங்க, லக்கும் தீனுக்கும், மார்க்கத்தில் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இன்னும் அவங்கள மதிச்சாங்க. நாங்கள் பசுவை அறுத்தா உங்களுக்கு சங்கடம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பசுவை அறுக்க மாட்டோம். நாங்கள் யாரு? முகலாயர்கள். அதிகாரத்தில் இருந்து கொண்டே பள்ளி வாசல்களை கட்டும் பொழுதெல்லாம் கோயில்களை கட்டி மானியங்களை கொடுத்தார்கள். நாட்டுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டது. சுதந்திரத்தில் 200 ஆண்டு கால வரலாற்றை நாம் பேசுவதல்ல, நாட்டை ஆண்ட பிரிட்டிஷார் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களின் தீராத போராட்டம் இல்லை எனில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்காது. நீண்ட வரலாறு நமக்கே தெரியும். திப்பு சுல்தானுக்கு மாத்திரம் நவாபுகளும் சுல்தான்களும் ஒத்துழைப்பு செய்திருந்தால் சுதந்திரமே 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்திருக்கும். வரலாறு சொல்லு.
தங்களுடைய இன்னுயிரை நீத்து ஒரு பெரும் தலைமுறையை காவு கொடுத்து தங்கள் அடையாளங்களை இழந்து சுதந்திரம் பெற்ற பொழுது இங்க வேலூர்ல தமிழகத்தின் தாய் கல்லூரின்னு சொல்லக்கூடிய அல் பாக்கியாத்து சாலியார் அதை நடத்தி உருவாக்கின உஸ்தாத் அலா ஹஸரத் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, வேலூர் சிப்பாய் கழகம்லாம் நடக்குது, இங்கே ஒரு பெரிய ஆலிமு தானே, சமுதாயத்துக்கு வழிகாட்டுறவர் தானே, நீங்கள் ஏன் வரல போராட்டத்துக்கு? அறிவாளிகள் அல்லவா சொன்னாங்க. உண்மைதான், பிரிட்டிஷ்காரனை துரத்தணும், நாடு சுதந்திரம் அடையணும். ஆனால் ஒன்று, போராடி சுதந்திரம் கிடைச்சதுன்னா அடுத்த அதிகாரத்துக்கு யார் வருவீங்க? பெரும்பான்மை நீங்கள் தான் வருவீங்க. ஆனால் உங்களுடைய நிலைமை என்னன்னா, 1000 ஆண்டுகள் ஆளப்பட்டு இருக்கிறீர்களே தவிர ஆட்சியெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆட்சியை கற்றுக்கொள்ள 100 ஆண்டுகள் பிடிக்கும். நாங்க 79 ஆண்டுகள் ஆயிருச்சு, இன்னும் ஆட்சியை கற்றுக்கொள்ளவில்லை. வெட்டி வேலைக்கு நான் நிக்கல. நான் புரியுதா? தீட்சிதமாய் சொன்னார்கள். இன்னைக்கும் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் ஆட்சி அதிகாரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் தீர்க்கமாய் ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு பழகவில்லை. கிடைச்சது அவங்க சொன்ன மாதிரியே சுதந்திரம் கிடைத்த தேதியிலிருந்து திட்டமிட்டு முதல்ல சுதந்திரத்தின் இரவில் பாடப்பட்ட சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அந்த பாடலை தூக்கி எறிந்துவிட்டு ஜனகணமனகதியை தேசிய கீதமாக்கினார்கள். சிறுபான்மையின் அழிப்பு அதிகார ரீதியாக பாசிசம் அன்றைக்கு தொடங்கியது. சுதந்திரத்துக்கு முன்னாலே RSS உருவாயிது. இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற ஆட்சி யாருடையது? சத்தமா சொல்லுங்க பாய். என்னையெல்லாம் வரமாட்டான். இந்த நாடு சுதந்திரத்திற்கு முன்னாலேயே RSS உருவாகி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காட்டி கொடுத்தது RSS காரர்கள். ஒரு நடுநிலையோடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காந்தியை கொலை செய்த பொழுது இது எல்லா நாட்டிலையும் நடக்கும், அதெல்லாம் பிரச்சனை. இந்த கொன்னவன் இருக்கிறான் பாருங்க, கோட்சே, தன் கையில இஸ்மாயில்னு பச்சை குத்தியது. இந்த வரலாறையும் சொல்றது யாரு? அப்போ உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றான், நாங்க எல்லாம் தப்பு பண்ணுவோம், பழிய சிறுபான்மை மீது போடுவோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அதுதான் தொடரும். ஒவ்வொன்றா யோசியுங்கள். நான் லோக்கல் அரசியலை இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்கிறேன். நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு ஒருதான் வரணும் போட்டாச்சு. இந்த EVM மிஷினை ஒரு தட்டுனா போட்ட ஓட்டெல்லாம் போயிடும், போடாத ஓட்டெல்லாம் வந்துடும், பிஜேபி செய்ப்பான். எவ்வளவு அறிவிலிகள் நாம! இவ்வளவு எனக்கு உனக்கு சண்டைங்க, கொண்டு போடுவேங்கிறான். அட லூசு, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டாலும் இந்த பாசிச பயங்கரவாதம் மிஷினை மாற்றும், அதனுடைய நவீனங்களை மாற்றும், தான் நினைத்தவர்களை முதலமைச்சராகும். இந்தியாவில் மேற்கு வங்கம், தமிழகம், கேரளத்தை தவிர ஏகதேச மாநிலங்கள் பிஜேபியின் அடிமைகளாக மாறினாங்க. சரி, நீங்களே ஜெயிச்சு வந்துட்டாலும் உங்களை எங்கள் கட்டுப்பாட்டில் வைப்போம். இதுதான் தேசத்தினுடைய நிலம். ஏன் நேற்று நாடாளுமன்றம் கூடணும்? அவசரமா ஏன் கூடணும்? கூடினார்கள். இது திடீர்னு இல்ல. பழைய நாடாளுமன்றத்தை விட்டு புதிய நாடாளுமன்றத்தை கட்டும் பொழுது 888 சீட்டு போட்டான். அப்ப முன்னாடியே முடிவு செஞ்சிட்டான். தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பாப்புலேஷன் மக்கள் தொகைக்கு அளவ எம்பிக்களை கூட்டுவது. எதிர்காலத்தில் எங்களை ஆதரிக்கிற எம்பிக்கள் தான் வருவான். ஏன்னா இதுல பேசிக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேசத்தின் முதல் குற்றவாளி யாருன்னா தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனுடைய ஊழல்கள் அது சார்புள்ள பாசிசத்துக்கு துணை போகுது. 130 MP பதிவு செய்திருக்கிறான். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல விசாரணைக்கு வரவே இல்லை. நாடு எதை நோக்கி போகுது தெரியுமா? ட்ரம்பின் அதிகாரத்தை பறிக்க முடியாத உச்சம் இருப்பதை போல மோடியின் அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நோக்கி ஒரு சர்வாதிகாரம் பயணிக்குது. ஒரே நாடுன்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் பிரதமர், நீங்க எல்லாம் என் அடிமைகள்.
மாநில கோரிக்கை வராது, மாநிலம் முன்மொழிதல் வராது, எம்பிக்கள் வாதாட முடியாது. ஒரே நாடு ஒரே மொழி. எதை நோக்கி போகுது தெரியுமா? இந்த நாடு இந்து நாடாக இருப்பதற்கு தன்னுடைய நூற்றாண்டு கால திட்டத்தில் அதிபலத்தோடு பாசிச பயங்கரவாதம் இந்த தேசத்தில் ஆட்சி செய்து இந்த காலகட்டத்தில் தான் தேர்தல் நடக்குது. நாம குண்டு சட்டிக்கல இளைஞர்கள் நான் சொல்றேன், நீ இன்னொருத்தனுக்கு நோட்டீஸ் எடுத்து போறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்னு யோசி. என்ன யோசி? இதுல என்ன தெரியுமா? எல்லாம் நாடகம். நீ ஓட்டு போடு, அவன் கோஷம் போடுவான், இவன் காசு கொடுப்பான், ஜெயிச்சு 40 எம்எல்ஏ 10 இல்லைன்னா காசு கொடுத்து அந்த 40 பேரை வாங்கி நான் சொல்ற ஆளு தான் முதலமைச்சர். நான் சொல்றது எப்படின்னா, ஒரு தீர்மானத்திற்கு பிறகு நடக்க வேண்டியதை நடத்திவிட்டு தீர்மானம் போடுவது. 543 எம்பிகள் இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 850. இதுக்கு முன்னாடியே பில்டிங் கட்டியாச்சு, சீட்டும் போட்டாச்சு. ஜனநாயகத்தில் யாராவது கேட்க முடியுமா? நாம் சொல்லுவது அதுதான். எல்லா சமூகமும் முடிச்சுக்கிச்சு. அவன் தன் ஜாதி தன் மொழி, எனக்கு இவ்வளவு சீட்டு கொடு கேட்டான். சட்டமன்றத்துக்குள்ள போனா நாடாறுகளின் உரிமைக்காக போராடினான், கவுண்டர்களின் உரிமைக்காக போராடுகிறான். இதை எத்தீமு அடுத்த மஞ்சிட்டுல தானே போனான், பேசாம உட்காந்துக்கிறான். ஐயா எஸ் பாய், முன்னாடி இருந்தவனும் அப்படித்தான், இனி ஜெயிச்சாலும் அப்படித்தான். உனக்கு சொந்த சின்னம் கூட கிடையாது, சொந்த கொடியும் கிடையாது. நீ பேருக்கு தத்து பிள்ளையாக போயிட்டான், என்ன பேச முடியும்? காமராஜர் காலத்திலேயே இந்த தொகுதி எங்கெல்லாம் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்தா ஒரு கவுன்சிலர் ஆக்க முடியுமோ அதை உடைச்சிட்டான். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டா ஒரு எம்எல்ஏ வருவாரோ அதை பிரிச்சுட்டான். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நான் கிணத்து கடவு, குடிமுத்து இருக்காரு, தொண்டாமுத்தூர், கரும்பு கிடக்காரு, நாசமா போச்சுல்ல. நீ ஏண்டா நோட்டீஸ் எடுத்துட்டு சுத்துற? என்னை அடிமனதிலேயே பிரித்து வைத்து விட்டான். என்ன வேலைக்காரனா வைக்கிறான்? நான் போய் பிரச்சாரம் பண்றேன், என் தூக்கத்தை தொலைக்கிறேன், நான் தலைவருங்கிறேன், நான் உயிருங்கிறேன். ஆனால் என் ஈமானிய சமூகத்திற்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து கர்நாடகாவில் வந்துச்சுல, பீஃப் சாப்பிடக்கூடாது இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கா இல்லையா? மக்கள் உணவுகளை தீர்மானிக்கிற அதிகாரம், மக்களின் கல்வியை தீர்மானிக்கிற அதிகாரம், மக்களுடைய கலாச்சாரங்களை தீர்மானிக்கிற அதிகாரம். இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம், பாங்கு சப்தத்திற்கு தடை, பள்ளிவாசல் புதிதாய் கட்டுவதற்கு தடை, மதரசாக்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது என்று இடிக்கப்படுகிற புல்டோசர் தடை. பைத்தியமா? பாசிசம் வந்துடும், பாசிசம் வந்துருச்சுடா. இந்தியாவிலேயே நெஞ்சு நிமிர்ந்து வாழுகிற மாநிலம் தமிழகம், கேரளா. உள்ள வர்றக்கு என்னென்னமோ பண்றான். எதுக்கு மோடி 3 ட்ரிப் வந்துட்டு போயிட்டான் சென்னைக்கு? ஏன் அமித்ஷா ஓடி வர்றான்? அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த நாடு அந்த ஒரே அதிகாரத்தில் வர வேண்டும். அதுக்கு காவு கொடுக்கிறதா முஸ்லிம் சமுதாயம். கிறிஸ்தவர்களை கூட அவ்வளவு டச் பண்றது இல்லை. திரும்ப திரும்ப அடியா இருக்குதான், நமக்கு தான். எல்லாம் ஜெயிச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆள் வந்துட்டாலும் அவங்கள வாங்கி அவர் ஆட்சி செய்வார். நிதிஷ்குமார் ஞாபகம் இருக்குல்ல, மாத்திடுவாங்க. இங்க யாரும் முதலமைச்சராக வருவதற்கு தனி அதிகாரம் கிடையாது. 23ஆம் தேதி ஈமானுக்கான சவால் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளை பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறதுக்கு கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடும். என் மார்க்கத்தை உறக்க பேசுவதற்கு அதிகாரம் அனுமதி கொடுக்காது. இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். நீங்க எங்க சுத்தி வந்தாலும் மாநில சுயாட்சி முறைகளுக்கு அடி கொடுத்து ஏகதேச மாநிலங்களை பாசிசம் காஷ்மீர் என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு, எல்லா வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் அறிவிலிகளாக முட்டாள்களாக ஒண்ணு எலெக்ஷன் அன்னைக்கு தூங்கிறது, அன்னைக்கு பார்த்து டூர் போயிடலாம்,
இல்லைன்னு சொன்னா அவன் ஜெயிச்சா நமக்கு என்ன, அப்படி போயிடும். மோமின்களே, இதை நான் சொல்வேன், ஈமானிய கடமை, ஜனநாயக கடமை, அதிகாரம் சரியானவர்களிடம் இருக்க வேண்டும். அதனாலதான் அம்பேத்கரனுடைய தலைமையில அரசியல் சாசன சட்டம் இயற்றி சட்டத்தின் ஆட்சி நடக்கணும், பிரதமருடைய ஆட்சி அல்ல, முதலமைச்சருடைய ஆட்சி அல்ல. இப்ப சட்டத்தின் ஆட்சியே வேண்டாம்னு சொல்றான். பாசிசம் தான் சொல்லுது. நீ மத அடையாளத்தோடு நடமாட முடியாது. யாருக்கு இளவு முடிச்சு கோஷம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் பாதுகாக்கணும். முன்னெப்பொழுதும் இல்லாத அளவு பெண் பிள்ளைகளை தெருவில் இறக்கிவிட்ட பெரிய கொடுமை இப்பதான் நடக்குது. காயல்பட்டினத்தில் மதரசால ஓதுற பிள்ளைகள், நிஸ்வான்ல ஓதுற பிள்ளைகள் ஷாலை போட்டுட்டு வீடு வீடா போய், இது என்ன போதை? இது என்ன போதை? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் பொண்டாட்டி எப்படி செஞ்சானே ஏத்துக்குவியா? அவன் தான் போட்டோவே எடுக்கிறான். என் பொண்டாட்டி அவரை சந்தித்த பொழுது அவருதான் எனக்கு உசிறு, மகிழ்ந்த தருணம்னு போடுறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, மறுமையினுடைய பயம் இல்லாமல், மரணத்தினுடைய பயம் இல்லாமல் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது எதிரிகளை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டி விடுவான், சர்வதேச சமுதாயம் உங்களை அழிக்கும் என்று எச்சரித்தார்கள். உதாரணத்தோடு சொன்னாங்க, சாப்பாட்டு தட்டை வச்சா நாயெல்லாம் பாய்ந்து வருவதை போல உங்களை திங்கிறக்கும் அடிக்கிறக்கும் உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் எல்லோரும் சேர்ந்து வருவான். அதுதான் வாக்களிப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நடக்கிறதெல்லாம் அப்பட்டமா எல்லாத்துக்கும் தெரியும். பலகரவனுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க. இல்ல ஒரு வட்டத்துக்குள் நின்று யோசிக்கக்கூடியவனுக்கு போட்டு விடாதீர்கள். பாசிசத்தின் பினாமியா வர்றவனுக்கு போட்டுறாதீங்க. வேற என்ன என்ன என்று நீங்கள் யோசியுங்கள். இந்த அதிகாரம் நமக்கு குறைந்தபட்சம் நாம ஒரு பெட்டிஷன் கொடுத்தா, நான் சொல்றேன், நம்ம ஜமாத்திலே நம்ம பார்த்துட்டு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு இந்த சமூகத்தினால் முடியவில்லை. அந்த அதிகாரிகள்கிட்ட இல்லை. ஒரு கவுன்சிலரை பார்க்கறதுக்கு கியூல நிக்கிறேன், ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கு கெஞ்சிட்டு இருக்கிறோம். முழு அதிகாரத்திலும் பாசிசம் ஜெயிக்கிறது. ஒரு பெட்டிஷன் போட்டால் ஏற்றுக்கொள்ளுகிற சட்டம் ஒரு கோரிக்கையை அது சிறுபான்மை என்பதனால் தவிர்க்கிறது என்று சொன்னால், யார் ஆட்சிக்கு வந்தால் பாசிசம் வரும், வந்துட்டே இருக்கனால வந்துருச்சு, அது அதிகாரத்தோடு தமிழகத்திற்குள் நுழைய காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தந்து விடாதீர்கள். ஃபஜ்ர் தொழுத உடனே முதல்ல போய் சமூக கடமை. 5 ஆண்டுகள் இந்த நாடு சுபிட்சமாய் இருப்பதற்கு யாருக்கு வாக்களித்தால், அதுல நல்லா யோசிக்கணும். நான் உங்க இமாமு தான், ஆர்வக்கோளரெல்லாம் நான் சுயேட்சையா நின்ட்டேன். சரி, நம்ம அஜர்த்து ஒரு தடவை கேட்கிறாரு போட்டு போயிடுவோன்னா, இமாமும் லூசு மாமும் லூசு. நான் என்னடா செய்வேன் ஜெயிச்சு போய்? பொம்மை ஓட்ட வீணாக்காத, யோசி யோசி. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், படு பயங்கரமான தேச தீவிரவாத செயல்களை செய்தவர்கள் RSS தான். எல்லா புள்ளி விவர ரிகார்டு அவன் கையில வச்சிருக்கிறான். என்னையே தேடி தேடி இஸ்லாமிய இயக்கங்களில் வீரியமாக இருக்கக்கூடியவர்களை சிறை கொட்டலையில் கொண்டு போய் வச்சிருக்கிறான். தண்டனை காலங்கள் 2 மடங்காக அனுபவித்தும் கூட சிறைவாசிகள் விடுதலை செய்யவில்லை. எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு போராட்டம், என் தாய்மார்களின் எவ்வளவு கண்ணீர் நீதிமன்றத்துக்கு தெரியாது. ஏன்னா இந்த 8 பேர்த்த உடனே தூக்கில போட சொன்னேன். சொல்லுங்க, இந்த ஒரு இந்த 8 பேர்த்துக்கு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுச்சா இல்லையா? சாத்தன்குளம் கதறாங்களே, சட்டம் இவ்வளவு வேகமா இருக்கு. ஆனா இஸ்லாமிய சமூகம் சொன்ன இந்த ஃபைலவே எடுக்க மாட்டேங்குது. அழகை அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லோரும் கூட்டு சேருகிறார்கள். துலுக்க அனுபவிக்கிட்டோங்கிறான். நான் யாரை தலைவர் என்று சொன்னேன்னு அவனும், நான் யாரை எதிரி என்று சொன்னேன்னு அவனும் என் விஷயத்தில் சேர்ந்து கொண்டார்கள். என் பிள்ளைகளை சீரழிக்கிறார்கள். என் சமூகத்திற்கு உயர்கல்வி அவன் அப்துல்லா என்பதனால் புறக்கணிக்கப்படுகிறது. எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. மொஹல்லாக்கெல்லாம் அப்படியே சிட்டுக்குருவி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி போய் சரவணப்பட்டியில போய் வீடு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு, வாட் இஸ் யுவர் நேம்? அப்துல் காதர். ஐயோ, அப்துல் காதருக்கு வீடு இல்லை. நீ இந்தியனா? நீ இந்தியனா? நீ யாருக்காக வாக்கு கேட்கிறாய்? தயவு கூர்ந்து யோசி. என்னுடைய தன்மானம், என்னுடைய வாழ்வு உரிமை, என்னுடைய வாழ்வு சம்பு. எனக்கு காவல்துறையிலும் பாதுகாப்பு இல்லை, நீதிமன்றத்திலும் பாதுகாப்பு இல்லை, எனக்கு எங்கும் சுதந்திரம் இல்லை. நான் சொல்றதெல்லாம் நிஜத்துல நீங்க
சட்ட ரீதியா எங்கேயும் போய் எதையுமே சாதிக்க முடியாது. ஒற்றை காரணம், நீ ஒரு முசல்மான். அப்புறம் ஏண்டா கொடி தூக்குற? அவன் தந்துருவானா? எப்ப படையெடுத்தாலும் சரிங்க. இந்த 50 ஆண்டு காலத்துல, அந்த காலத்துல பழைய படத்துல என்னன்னா, கஞ்சா குடிக்கிறது பாய்னா அரபு நாட்டு சேக்கு. ஏன் எங்களை தொடர்ந்து இப்படி சித்திரவதை செய்தீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியுது, பாய தின்னாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் கலவரம் நடக்குதா பாய், குண்டு வெடிக்குதா பாய். ஆனா ரிகார்டிக்கலாக உலக அரங்கத்தில் போதை பொருளை விற்பவர்கள் அத்துணை பயங்கரவாதிகள். வேறு சமூகம் தேசத்துல வெடித்த குண்டு வெடிப்புகள்ல ரிகார்டிக்கலா அத்தனை பேரும் RSS. இந்த சமூகம் NIAவினால் இந்த உம்மத்தின் இளைஞர்களை பலியாக்கியது. ரொம்ப பேசணும்னா ED வீட்டுக்கு வரும், இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்படுது. இதையெல்லாம் யோசியுங்கள். 2 ரக்காத்து தொழுதுட்டு, இந்த தலைமுறை வாழ வேண்டுமானால் என் வாக்கு வீரியமானதாக இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணாத. பாவம் செவப்பா இருந்தா பொய் சொல்ல மாட்டா, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், நான் தன்மானம் உள்ள முஸ்லீம் இப்படி செய்யவே மாட்டேன். இதுக்கும் நான் சொல்லுவேன், இந்த இயக்கத்துக்காரனங்க தான் முதல்ல பொம்பளைங்களை ரோட்ல விட்டானுங்க. இப்ப அவளுகளா எல்லாத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. எல்லாம் அவரிடம் பதில் சொல்லணும். நாங்க மௌலூது ஓதனையில தான் சிறுக்குன்னு சொன்னேன், நீ இப்ப ரோட்ல கொட்டி அடிச்சுட்டு உன் நிலைமையை அல்லாஹ் தரித்திரம் ஆக்கிட்டான், நீ ஜெயிக்கோ தோத்துக்கோ, அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் நிரந்தர அடிமை. இப்போ இஸ்லாமிய சமூகம் ஒரு அணியில இல்ல. நான் சொல்வது அதுதான், பாசிசத்திற்கு எதிராக அணி திரள்வது காலத்தின் கட்டாயம். நீங்க தவறி வாக்களித்து விட்டால் சட்ட ரீதியாக, அதிகார ரீதியாக பாசிசம் உள்ளே வரும், அதிகாரத்தை பிடிக்கும். அதிகாரத்தின் பலனை பள்ளிவாசலுக்கு கேட்டை பூட்டும். உன்னால் எதுவும் அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். தயவு கூர்ந்து யோசியுங்கள். இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், சினிமா மோகம், நிழல் வாழ்க்கை. வந்தவனெல்லாம் அப்படித்தானே, நம்மளை தான் தீவிரவாதி காமிச்சான், நம்மளை தான் குடிகாரனை காமிச்சான், நம்மளை தான் கஞ்சா குடிக்கிறவனை காமிச்சான், நம்ம தான் வன்புணர்வு செய்பவனாக காமித்தான். அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டிய தண்டனைகளை உலகம் பார்த்தது. பார்த்துச்சா இல்லையா? இன்னும் ஏன் ஏமாளியா இருக்கணும், இன்னும் ஏன் கோமாளியா இருக்கணும்? தயவு கூர்ந்து நான் சொல்லுகிறேன், உனக்கான ஒரே ஒரு வாய்ப்பு 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியது. அது பாசிசத்தை தடுக்கும் சக்தியாக இருந்தால் அதை யோசியுங்கள், வாக்களியுங்கள். ஜனநாயக கடமை மட்டுமல்ல, இவர் MLA-வா வரணும், இவர் முதல்வரா வரணும், வந்தால் நாடு நன்றாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லதற்கு நீ உதவியாக பரிந்துரை செய்தால் அதில் உனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, கெட்டதற்கு நீ துணையாக நின்றால் அதன் பாதிப்பு உன்னையும் தொடும் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஆழமாய் மனதில் பதிந்து கொண்டு இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுங்கள். இது சமுதாயத்தின் ஆணிவேர் பிரச்சனை. இதுல நீயா நானா, நான் யாரையுமே சொல்லல, நீயா நானா அந்த பக்கமே போகாது. ஒரே ஒரு கேள்விதான், பாசிசம் வரக்கூடாது, அதிகாரத்திற்கு வரக்கூடாது. வந்த மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் தன்னுடைய இன மான அந்தஸ்துகளை இழந்து அடிமைகளாய் வாழுகிற ஒரு கோரத்தை நாம் பார்க்கிறோம். தமிழகம் மாற வேண்டுமா? அப்புறம் நல்லவன் கெட்டவன், நீங்க ஒரு கட்சி சார்பு அதெல்லாம் பேசாத, அவ்வளவுதான். பாசிசம் வரக்கூடாது. வேற என்ன நீ முடிவு செய். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.